கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே. உன் குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக்குவார். நிறைவானது வரும் பொழுது குறைவானதெல்லாம் ஒளிந்து போய்விடும். முந்தின சீரை பார்க்கிலும் உனக்கு பிந்திய நற்சீர் உண்டாக செய்வேன். இனி நல்லதுதான் நடக்கும். இனி நல்லதுதான் நடக்கும். இனி ஒன்ன சோச்சா சொல்லுவாங்க, அம்மா நீ நல்லா இருக்கடா, அல்லேலூயா சொல்லுங்க. நீ இனிமே கெட்டு போனேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. நீ நல்லா இருக்கேன்னு சொல்லுவாங்க. நீ ஆசீர்வாதமா இருக்கேன்னு சொல்லுவாங்க. நீ கர்த்தரை தேடினாய், கர்த்தரை உயர்த்தினார் சொல்லுவாங்க. கர்த்தரை கனம் பண்ணார் சொல்லுவாங்க. உன் வீட்டில் நிச்சயமாய் கண்ணீர் மாறும், ருசி உண்டாகும், மேன்மை உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும். கர்த்தர் சகலவற்றையும் புதிதாக்குகிறார். சபையை புதிதாக்குகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையை புதிதாக்குகிறார். உன் ஆவிக்குரிய அபிஷேக அனலை கர்த்தர் புதுப்பித்துக் கொடுக்கிறார். உன் சரீரத்தை கர்த்தர் புதுப்பிக்கிறார். ஹalleluya, ஹalleluya. கர்த்தரை புதுப்பிக்கிறார். உனக்கு நற்சீர் உண்டாக பண்ணுவேன். உனக்கு நற்சீர் உண்டாக பண்ணுவேன். உனக்கு நற்சீர் உண்டாக பண்ணுவேன். உனக்கு நற்சீர் உண்டாக பண்ணுவேன். கடந்ததை நினைத்து கலங்காதே. கடந்ததை நினைத்து கலங்காதே. கர்த்தர் புதிய காரியம் செய்ய போகிறார். இப்படி கானா ஊரிலே முதலாம் அற்புதம் நடந்தது. இப்படி முதலாம் அற்புதம் நடந்தது. இயேசு செய்த முதலாம் அற்புதம் நியாயப்பிரமாணத்திற்கும் பாரம்பரியத்திற்கும் பாவத்திற்கும் கட்டுப்பட்டு அடிபட்டு வாழ்க்கையில் நிறைவு பெறாத மனுக்குலத்துக்கு தெய்வம் தந்திருக்கிற நற்சீர்தான் முதலாம் அற்புதம். சபையே, ஆண்டவர் இயேசு நம்மை நேசிக்கிறார் என்று எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? நான் எத்தனையோ முறை இந்த முதலாம் அற்புதத்தை வாசித்திருக்கிறேன். அது இப்படி ஒரு வெளிப்பாடு என் இருதயத்தில் தோன்றினதில்லை. கண்ணீரின் மத்தியிலே நிற்கும் பொழுது ஆண்டவர் இந்த வேத வசனத்தை சபைக்காக கொடுக்கிறேன், என் பிள்ளைகளுக்காக தருகிறேன் என்று சொன்னார். சபையே, முந்திய ரசத்தை பார்க்கலாம் உனக்கு நற்சீர் உண்டாக இந்த ருசி உள்ள ஒரு வாழ்க்கை. நீ பாவ வாழ்க்கையில் இருந்தது போல் அல்ல, சாப வாழ்க்கையில் இருந்தது போல் அல்ல. இப்பொழுது நீ துவங்கி இருக்கிற இந்த வாழ்க்கை ருசி உள்ளதாய் மாறு, சுவை உள்ளதாய் மாறு, மேன்மையாய் இருக்கும். கர்த்தர் உன்னை கனம் பண்ண போகிறார். உனக்கு அதிசயம் நடக்க போகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் புதிய ரசத்தை உருவாக்குகிறேன். உன்னை கேட்டாலே ருசி, உன் வாழ்க்கையை பார்த்தாலே ருசி. ஐயா, அந்த மனுஷனா ஆண்டவருடைய பிள்ளைப்பா, அந்த மனுஷனா தேவ மனுஷப்பா, அந்த மனுஷனா தேவ கிருபப்பா, அந்த தேவனுடைய பிள்ளையா, அவருடைய துதி ஸ்தோத்திரம், ஓஹோ அது பரலோகப்பா அப்படின்னு உலகம் சொல்ல போகுது. நம் சபையை ஆண்டவர் நற்சீர் உருவாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்ம குடும்பங்களுக்கு முந்தின சீரை பார்க்கலும் நற்சீர் உண்டாக பண்ணுவேன் சொல்றார். தேவனுடைய வாக்குறுதி எல்லாவற்றிலே வாழ்க்கை, தொழில், வியாபாரம், உன் சரீரம், கிருபை, வரங்கள், ஆவிக்குரிய நிலைகள் எல்லாவற்றிலேயும் முந்தின சீரை பார்க்கலும் நான் நற்சீர் உண்டாக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புதிய ரசம், சுவை உள்ள ரசம், சுவை உள்ள ரசம், விலை உள்ள ரசம், மகிமையின் ரசம், நிறமுள்ள ரசம், குணமுள்ள ரசம். கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே,